தென்காசியிலேருந்து முகமது அலி ஜின்னா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, ஃபஜ்ரு தொழுகைக்கு 1 நிமிடம் இருக்கும்போது சுன்னத்து தொழலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஜ்ருடைய சுன்னத்து வலியுறுத்தப்பட்டது, சுன்னத்து தொழுகை ஓகே, அது தொலைத்தான் வேணும். எந்த அளவுக்கு தொழுதுருக்கிறாங்க, முன்னாடி விடுபட்டு போனதை பின்னாடி கூட தொழுதுருக்கிறாங்க, முன்னாடி தொழ முடியலன்னு. இப்போ 1 நிமிஷம் தான் இருக்குது, அந்த சுண்ணத்துக்காண்டி போய் தக்பீர் கட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், 1 நிமிஷத்தில் நீங்கள் தக்பீர் கட்டினா எப்படி நம்ம சுன்னத் தொழுகை தொழ முடியும்? நாம் தக்பீர் கட்டி முதல் ரக்காத்து முடிகிறதுக்குள்ளே அங்கே அடுத்து ஃபர்துடைய தொழுகை ஆரம்பிச்சிருவாங்களே, அப்போ ஃபர்து மிஸ் ஆகிடும், 1 ரக்காத்து கூட மிஸ் ஆகிடலாம். அல்லது என்ன செய்யணும், இந்த 1 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அவசரமாக தொழுகணும். அது தொழுகை மாதிரியே இருக்கா, 1 நிமிஷத்தில் 2 ரக்காத்து தொழுகை அப்படி இருக்கும். 1 ரக்காத்தில் ஓத வேண்டிய எல்லாத்தையும் பாருங்கள், 2வது ரக்காத்தில் பாருங்கள், எல்லாத்தையும் ஓதி முடிச்சு முறையாக தொழுகிறதுக்கு 1 நிமிஷம் பத்துமானா பத்தவே பத்தாது. அப்போ 1 நிமிஷம் கேட்டுனா கண்டிப்பாக அங்கே இமாம் ஜமாத்தை நம்ம மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அல்லது இங்கே முறையாக தொழ முடியாத சூழல் வரும் அப்படின்னு தெரியும் பொழுது அப்போ நாம சும்மா நின்ற வேண்டியதான், முடியட்டும் தொழுகை ஃபரல் முடியட்டும், நம்ம தாமதமாக வந்துட்டோம், ஃபரலுக்கு பிறகு நம்ம சுன்னத்தை தொழுதுக்கோன்னு சொல்லிட்டு ஃபரலை முடிச்ச பிறகு நீங்கள் அந்த விடுபட்டு போன சுன்னத்தை இதுவே வளமையாக வச்சுக்கொள்ளக்கூடாது, இதே விதிவிலக்காக நாம வைத்துக் கொள்ள வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அவரை ட்ரை பண்ணணும். சில நேரங்களில் தாமதம் ஆகிருந்தான், அப்படி ஆகிற நேரத்தில் 1 நிமிஷமோ 1/2 நிமிஷமோ இருக்குது, நம்மளால கரெக்டாக அந்த சுன்னத்தை தொழ முடியாது என்று நினைக்கிற கால அவகாசம் தான் இருக்குன்னா அந்த அவகாசத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணி நின்றுட்டு ஒரேடியா ஜமாத்தோட சேர்ந்து தொழுவதற்கு பிறகு மீண்டும் தொழுவது தான் சரியான நிலைப்பாடாக இருக்கும்.